தான் வசிக்கும் பகுதியில் சிடுமூஞ்சி அப்படின்னு பேரெடுத்த ஒரு நபர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவரை சந்திக்கிறதுக்கு அவர் வீட்டுக்கு எதிர் வீட்டுக்காரர் வந்திருக்காரு. அப்போ அவர் வரும்போதே இவர் பக்கத்தில் இந்த வார்ட் பாய் கிட்ட ஏதோ பணம் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அவர் கையில் நிறையா பணம் இருந்ததை அந்த எதிர் வீட்டுக்காரர் பார்த்துட்டாரு. அப்போ வரும்போதே அவர் யோசிச்சிருக்காரு, பரவாயில்ல நிறையா பணம் வச்சுருக்காரு, நமக்கு தர வேண்டிய 2000 ரூபாய் அவர் கொடுத்துருவாரு அப்படின்னு ஒரு நாள் வந்து பார்த்துருக்காரு, 2 நாள் வந்து பார்த்துருக்காரு, 10 நாள் 15 நாள் தொடர்ந்து வந்து பார்த்துட்டே இருந்திருக்காரு. இவர் பணம் கொடுத்த பாட்டு இல்லை. ஒரு நாள் ஒரு வாய் விட்டே கேட்டார், எப்போ சார் எனக்கு பணம் தருவீங்க அப்படின்னு. அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்த முதல் நாள்லேயே உங்களுக்கு நான் பணம் கொடுத்துருக்க முடியும், ஆனால் என்னை டெய்லி பார்க்க வர்ற ஒரே நபர் நீங்கள் தான், நீங்களும் வரலன்னா எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாகி போயிடும் அப்படின்னு நான் தழுதழுக்க பேசியிருக்காரு. அதை கேட்டவர், சார் என்ன நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிருக்காரு. அந்த பிடிப்பில் ஒரு அரவணைப்பும் அன்பும் இருந்ததை இவர் உணர்ந்திருக்காரு. பணக்காரன் பின்னாடியும் 10 பேர், பைத்தியக்காரன் பின்னாடியும் 10 பேர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்ககிட்ட பணம் இருக்கிறதுனாலையோ இல்லை புகழ் இருக்கிறதுனாலையோ உங்களை சுற்றி ஒரு சில பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் உங்களோட குணம் அறிந்து நீங்கள் பண்பானவர் அப்படிங்கிறத உணர்ந்து உங்களை சுற்றி ஒரு சில நபர்கள் இருந்தாலும் அதுதான் சிறந்தது. அதே நேரத்தில் ஒரு சில கரடு முரடான நபர்கள் எப்பயுமே தனிமையிலே இருப்பாங்க. அவங்க வெளியில் பார்க்குறதுக்கு பலாப்பழம் மாதிரி முள்ளாக இருந்தாலும் உள்ள பலாச்சொலை மாதிரி இனிமையாக இருப்பாங்க. அது போன்ற நபர்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு 5-10 நிமிஷம் நின்று பேசிட்டு போங்க. அவங்க உண்மையிலேயே மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுவாங்க.